வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th மேக்ஸ் சாப்டர் 1, அதாவது அந்த மேட்ரிக்ஸ் சாப்டரோட ஓவர்லுக் கான்செப்ட்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம 1.5 வரைக்கும் எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோல 1.1 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இந்த வீடியோல கிட்டத்தட்ட 4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். என்ன ப்ரோ சொல்றேன், 4 எக்ஸசைஸ் எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ண போற, 2 மணி நேரம் எடுக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பா நான் உனக்கு வழியை காமிச்சிடுறேன். பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஸோ எல்லா சம்ஸையும் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலான்ற லாஜிக்கை நான் சொல்லி கொடுத்துறேன். அதை வச்சு நீ ஈஸியா கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ டக்கு பார்த்துடலாமா? சரி, இப்போ நம்ம வந்திருக்க எக்ஸசைஸ் என்ன, 1.2. ஸோ ஒரே ஒரு நிமிஷம், நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப உங்க புக்கை கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் என்ன சொல்றேன்னா அது உங்களுக்கே புரியும். அதனால தான் 1.2 எக்ஸசைஸ்க்கு வந்தாச்சு. சரி, இந்த 1.2 எக்ஸசைஸ்ல கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சொல்லிருப்பான், செகண்ட் ஒரு கொஸ்டின் இருக்கும், தேர்ட் ஒரு கொஸ்டின் இருக்கும், சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் திங் நம்ம முதல்ல இந்த 2 கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். அடுத்து இந்த 3ஆவது கொஸ்டினை பார்த்துக்கலாம். 2 கொஸ்டின்லையும் காமனா ஒரு விஷயம் தான் கேட்டிருப்பான், ரேங்க். கரெக்டா இல்லையா? உங்க புக்ல நீங்க எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டினை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரேங்க்னு தான் வார்த்தை இருக்கும். இப்ப டக்குன்னு என்கிட்ட கேள்வி என்னன்னா, ரேங்க்னா என்னது ப்ரோ, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தானே? சிம்பிள்ரா. எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்ப நமக்கு எப்படி ஆதார் கார்டுன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அதே மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு ஐடென்டிட்டியை எப்படி சொல்லணும்னா ரேங்க். இந்த ரேங்க் தான் அதோட ஐடென்டிட்டி. இதை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் என்னதுன்னா மைனர் மெத்தட், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற செகண்ட் மெத்தட் பார்த்தோன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரோ எக்லியன் ஃபார்ம், ரெண்டுமே சொல்லலாம். ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு மைனர் மெத்தட் இருக்கு, இன்னொன்னு ரோ ரிடக்ஷன் இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மைனர் மெத்தடை பேஸ் பண்ணியும், செகண்ட் கொஸ்டின் இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தடை பேஸ் பண்ணியும் இருக்கும். அப்ப தேர்ட் கொஸ்டின் என்ன ப்ரோ தானே கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இதை ரைட்டா சால்வ் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து தேர்டா பாத்துக்கலாம். சோ ஓகேவா? ரைட், சூப்பர். இப்ப ஃபர்ஸ்ட் டைரக்டா மைனர் மெத்தட் என்னது அப்படின்றத முதல்ல பாப்போமா? சூப்பர். சோ இப்போ வரைக்கும் நான் தெளிவா பேசிட்டு இருக்கேன் நம்புறேன். சோ ஃபர்ஸ்ட் திங், மைனர் மெத்தட்னா ஒண்ணு கிடையாது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸா கண்டுபிடிக்க போறோம். சோ அதனால அதை நான் மேத்தமேட்டிக்கலா எழுதுறேன். என்ன ப்ரோ இது புதுசா எழுதுறியே, இதுக்கு பேரு ரோன்னு சொல்லுவேன்டா, கிரீக் லெட்டர். சோ ரேங்க் ஆஃப், நம்ம மேட்ரிக்ஸ் பேர் எப்பவுமே ஜெனரலா எது வைப்போம், ஏ தானே. சோ அதனால ஜெனரலா அப்படி எழுதிருக்கேன். சோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போடாம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அந்த நம்பரை எழுதணும். அந்த நம்பர் சொன்னா எனக்கு என்ன ப்ரோ தெரியும்? சிம்பிளா சொல்ல நல்லா கம்மி. உங்க எல்லாருக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்க தெரியும்ல ப்ரோ, ஆர்டர்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோல பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆர்டர்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. பெரஸ் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப இந்த 2 மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டர் எப்படி வரும்? எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு அப்படின்றத பார்த்து எழுதுனா அது ஆர்டர். இந்த இடத்துல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோ தான் வரும், செகண்ட் காலம் வரும். இங்க எத்தனை ரோ இருக்கு? 3 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் இருக்கு. இதுதான் ஆர்டர். இங்க எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ. எத்தனை காலம் இருக்கு? 2 காலம். இவ்வளவுதான். சரி, இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் என்ன ப்ரோ அப்படின்னா, நீ எடுத்திருக்க அந்த நம்பர் என்னன்றதை இப்ப நான் ரிவீல் பண்றேன். நீ எடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ்லயே லோயஸ்ட் நம்பர் எதுவோ அதுதான் இந்த டேஷ்ல எழுதும். புரியுதா? சிம்பிளா சொல்றேன். இப்ப இதுல எது மினிமம் ப்ரோ? 3 இருக்கு. இதுல எது நான் மினிமம் கண்டுபிடிக்க? சோ இதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. சோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ரிக்ஸ क्वेश्चन எடுத்துக்கிட்டோம்னா ஆன்சர் 3ன்னு வரும். இந்த மேட்ரிக்ஸ क्वेश्चन எடுத்தா இங்க மினிமம் வேல்யூ 2 தான். சோ 2ன்னு வரும். ஒருவேளை ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட வேல்யூ இப்படி இருக்கு, 3 x 2, அதாவது 3 ரோ 2 காலம். இப்ப இதுல எது மினிமம்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? 2 ப்ரோ. கரெக்டா இல்லையா? அந்த லாஜிக் தான். சோ ஃபார்முலா படி ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, டக்குன்னு உனக்கு கொடுத்திருக்க क्वेश्चனை பாத்துக்கோ. क्वेश्चनல ரோ கம்மியா இருக்கா, காலம் கம்மியா இருக்கான்னு பாரு. எது கம்மியா இருக்கோ அதை தூக்கி டைரக்டா இங்க எழுதிரு. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இவ்வளவுதானா ப்ரோ? ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு தானே கேட்பீங்க. சரி ஓகே, ஒரு சின்னதா ஒரு ஹோம்ஒர்க்லாம் நான் கொடுக்கல, ஏன்னா ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா எனக்கே போர் அடிக்கும். அதனால நம்ம வீடியோலயே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்க
மேக்ஸ் புக் தான் எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம்மா பாக்குறோம். அதுல மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்கா. டக்கு டக்கு டக்குன்னு அதுல எந்த வேல்யூ ரோ கம்மியா இருக்கா காலம் கம்மியா இருக்கா அப்படின்றத பாருங்க. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு மினிமம் என்ன வரும் 2 தான் வரும். செகண்டுக்கு மினிமம் என்ன வரும் 2, ஏன்னா 2 காலம் தான் இருக்கு. தேர்டுக்கு அகைன் 2, ஃபோர்த்துக்கு 3 அண்ட் ஃபிஃப்த்துக்கு ஆப்வியஸ்லி 3. சூப்பரா? மினிமம் கண்டுபிடிக்க எதுன்னு தெரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்ப முதல் கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணி முடிச்சிட்ட. இப்ப இந்த மெத்தடோட லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. என்னன்னா இப்போ உன்னோட மேட்ரிக்ஸ் நீ இங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் வையேன். இந்த மேட்ரிக்ஸுக்கு நீ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் என்னன்னு தெரியும்ல? 1 எங்க வச்சுக்கிட்டு இப்படி மறைச்சிட்டு 9 5s மைனஸ் போட்டு 8 6 48 சொல்லிட்டு திருப்பி நடுவில் ஒரு மைனஸ் போட்டு மறுபடியும் இது பண்ணிட்டு திருப்பி பிளஸ் போட்டு மறுபடியும் இது பண்ணி ஆன்சர் வரும் பாத்தியா? இதுதான் டிட்டர்மினன்ட். கண்டிப்பா இந்த டிட்டர்மினன்ட் பத்தி நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்சு ஐ மீன் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு திங் தான். இப்படி கிடைச்ச கொஸ்டினுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து ஆன்சர் 0ன்னு வந்துச்சுன்னா உன்னோட ரேங்க் இருக்குல்ல, நீ இந்த நம்பரை சூஸ் பண்ணி வச்சிருப்பல, அதுல இருந்து ஒன்னு மைனஸ் பண்ணதுதான் உன்னோட பர்ஃபெக்டான ரேங்க். இதுதான் மேட்ரு. ஏன் ப்ரோ மைனஸ் பண்ணோம்? அதான் ஃபைனலாவே ஆன்சர் டைரக்டா கிடைச்சிச்சுன்னா நம்ம இப்ப வரைக்கும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் ஆன்சர் கொடுத்துருவோம். ஈக்குவல் டு ஆன்சர் கொடுக்கல. அந்த ஈக்குவல் டு ஆன்சர்ல வரணும்காக நம்ம செக் பண்றோம். இதுதான் மேட்ரு. சோ உனக்கு இன்னும் சிம்பிளா நான் சொல்லி தரேன். அதோட இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவர். உன்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பேன். அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன். மோஸ்ட்லி 3x3க்கு டிட்டர்மினன்ட் எடுப்பேன், இல்ல 2x2க்கு டிட்டர்மினன்ட் எடுப்பேன். உன் இஷ்டம் தான். 3x3க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தனா டிட்டர்மினன்ட் எடுத்து ஆன்சர் 0 வந்துச்சுன்னா உன்னை மைனஸ் பண்றேன். ஆன்சர் 0 வரலன்னா உன் ரேங்க் அதே நம்பர் தான். நீ என்ன நம்பர் சூஸ் பண்ணியோ இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன். உனக்கு ஒரு இப்ப இங்க 3x2ன்னு எடுத்திருந்தோம். மினிமம் 2. நான் டிட்டர்மினன்ட் 3x3 எடுத்து பாக்குறேன். நாட் ஈக்குவல் டு 0னா ஆன்சர் 2. ஈக்குவல் டு 0னா 2ல இருந்து உன்னை மைனஸ் பண்ணி எழுதுறது தான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். அப்படின்னா ரேங்க் 1ன்னு அர்த்தம். இவ்வளவுதான். 2x2க்கும் சேம் லாஜிக். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு. என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு வைங்க. உங்க மேக்ஸ் புக்ல நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுல 3x3 எடுக்க முடியும். எப்படி ப்ரோ இதுல 4 இருக்கேன்னா சூப்பரா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேரை மட்டும் கன்சிடர் பண்ணும். 3x3 எடு. 0 வருதான்னு பாரு. 0 வரலனாலே டைரக்டா நீ ஆன்சர் என்னன்னு போட்டுடலாம், 2ன்னு எழுதிக்கலாம். ஆனா 0 வந்துச்சுன்னா நீ மறுபடியும் வேற ஏதாவது நம்பர் எடுத்து பார்க்கணும். லைக் இவனுங்க 3 பேரை எடுத்து பார்க்கணும். அப்பவும் 0 வந்துச்சுன்னா திருப்பி இவனுங்க 2 பேரையும் அப்புறம் இவனுங்களே எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். as long as உனக்கு 0 வந்துகிட்டே இருந்துச்சுன்னா. ஏதாவது ஒரு இடத்துல 0 வராம இருந்துச்சுன்னா எடுத்த ஆன்சர் அப்படியே எழுதணும். இல்ல எனக்கு எப்படி போட்டாலும் டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் எனக்கு 0 தான் வருதுன்னா தம்பி வேற வழியே இல்ல, உன்னை மைனஸ் பண்ணி எழுது. இவ்வளவுதான் ரேங்க் ஃபார் ஃபர்ஸ்ட் மெத்தட் மைனர். சூப்பரா? நீ ஜஸ்ட் உன் இதுல நீ சும்மா சால்வ் பண்ணி பாரு, டிட்டர்மினன்ட் எடுத்து பாரு. உனக்கு 2 டிட்டர்மினன்ட் தான் தெரியும். ஒன்னு 3x3 டிட்டர்மினன்ட், இன்னொன்னு 2x2 டிட்டர்மினன்ட். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். டிஃப்ரெண்ட் வேஸ்ல டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இதுதான் மேட்ரு. அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் இதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன் எப்படி போடணும்ன்றது. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளு. ஆனா இதுதான் வழி. சரி, இப்ப ரெண்டாவது மெத்தடுக்கு வருவோம், ரோ ரிடக்ஷன். இது என்ன ப்ரோ மெத்தடு? இதை எப்படி சால்வ் பண்ணனா சிம்பிள். அகைன் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப நம்ம ஆர்டர் என்னன்னு பார்த்து அதோட மினிமம் எடுத்து அந்த மினிமத்துல இருந்து -1 வருமா வராதான்றதுக்காக 3x3 டிட்டர்மினன்ட் 2x2 டிட்டர்மினன்ட் உட்கார்ந்து எடுக்க போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா, ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாமா? சும்மா நான் எழுதுறேன் அவ்வளவுதான். 2 4 5 6 7 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா எல் ஷேப்ல 0 ஆக்கணும். எல் தெரியுதா? உனக்காக
இதோட லாஜிக்கே நீ எல் ஷேப்ல 0 ஆக்கணும். உனக்காக நான் பெருசா எழுதுறேன் சோ தட் உனக்கு நல்லா தெரியும் அந்த எல்லுக்காக. ஸோ கொஸ்டின் இப்படி இருக்கு, இதை நீ எல் ஷேப் 0 ஆக்கணும். எப்படின்னா இப்படிதான், இதுதான் எல். பார்க்க கால் மாதிரி தான் இருக்கு எனக்கே தெரியுது, பட் ஆனா இது எல்லாம் எல் ஷேப்ல 0 ஆக்கணும். ஆனா இது எப்படி எல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். இப்ப வரைஞ்சிருக்கேன் பாரு, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது என்னது செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். கரெக்டா? நான் அதை பொசிஷனா அப்படியே சொல்றேன். இந்த பொசிஷனுக்கு கீழே இருக்கிற எல்லா நம்பரும் 0 ஆக்கணும். இதுதான் மேட்டர். இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே 0 ஆக்கணும். எவ்வளவு பெரிய டயகனலா இருந்தாலும் சரி உனக்கு ஷேப்பு எல் தான் வரும். இவ்வளவுதான். ஓகேவா? சரி, ஓகே ப்ரோ. இந்த மூணத்தை 0 ஆக்குறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா சொல்றேன், வெயிட் பண்ணு. சரி, அதுக்கு முன்னாடி இது எப்படி 0 ஆக்கணும் அப்படின்னா லாஜிக் சிம்பிள். நீ என்ன பண்ணணும்னா ரோ ஆபரேஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 1 ரோ 2 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நிறைய ஆபரேஷன் பண்ணணும். உனக்காக நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அந்த எக்ஸாம்பிள்லாம் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இது நானா போட்டது, ஸோ அதனால உனக்கு வந்து குழம்பும். ஸோ அதனால நான் உனக்கு இதுல இருக்கிறதே நான் உனக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த 1.2 மட்டும் தானே சால்விங் இந்த அளவுக்கு இருக்கு. மிச்ச கொஸ்டின்லாம் நீ பார்த்தனா சால்விங்கே இருக்காது, டக்கு 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 போயிடலாம். சரி, ஒரே நிமிஷம் கொஸ்டின் மட்டும் எடுத்துவோம். கட 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 என்ன கொஸ்டின் வேணா எடுத்துக்கலாம், உன் இஷ்டம் தான். ஸோ உன்னோட செகண்ட் இதுல செகண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எடுத்துருக்கேன். 1 1 1 3 2 1 ஐ மீன் -1 3 4 5 -1 7 11. தட்ஸ் ஆல். இப்போ எடுத்தாச்சு. சூப்பரா? ரைட். இப்போ இதை வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ இதுதான் உங்க கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல் ஷேப்ல 0 ஆக்க போறோம். எல் ஷேப்ல எதெல்லாம் வருது, சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்ப இந்த 2 0 ஆக்கணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம், அப்ப இதை 0 ஆக்கணும். ஸோ இந்த 3 நம்பரை 0 ஆக்கிறது தான் மேட்ரு. எப்படி பண்ண போறோம்னா சிம்பிள். இப்ப இது எல்லாம் ரோ, கரெக்டா? இது எல்லாமே ரோ. ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரோ 2ஓட மைனஸ் பண்ண போறேன். என்ன ப்ரோ சொல்ற? ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றீங்களா? இங்க ரோ 1 எது? இதான ஃபர்ஸ்ட் ரோ. ஆமா, இத 2ஆல மல்டிப்ளை பண்ணு. 2 2 2 6. எதோட மைனஸ் பண்ணும்? ரோ 2ஓட மைனஸ் பண்ணும். இங்க ரோ 2 வேல்யூ என்ன? 2 -1 3 4 0. கரெக்டா? ஆக்சுவலி மைனஸ். இந்த சைடு 3, இந்த சைடு -1, இந்த சைடு 2. இப்போ உன்னோட நியூ ரோ 2 கிடைச்சிருச்சு. இதை நான் எழுதுறேன். 1 1 1 3. இப்ப நீ எழுதுனது எழுது. 0 3 -1 2. அதுக்கு அடுத்து 5 -1 7 11. இப்ப பாரு என்ன ஆயிருக்கு, ஒரு 0 கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப ரெண்டாவது 0 கிரியேட் பண்ணனா எதால மல்டிப்ளை பண்ணி எதோட மைனஸ் பண்ணணும்ன்றதை யோசிச்சு பாரு, ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிளா கிடைக்கும். யோசிச்சு பாரு. ரோ 1 எதால மல்டிப்ளை பண்ணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆப்வியஸ்லி எதை மைனஸ் பண்ண போறோம்? ரோ 3. தட்ஸ் ஆல். அப்ப என்ன வரும்? 5 5 5 15. திருப்பி 5 -1 7 11. ரைட்டா? ஜஸ்ட் நீ என்ன பண்ண போற? மைனஸ் பண்ண போற. அப்ப இது 0 ஆகும், இது 6 ஆகும், இது -2 ஆகும், அண்ட் இது 4 ஆகும். இப்போ உன்னோட நியூ மேட்ரிக்ஸ் என்ன? 1 1 1 3. அண்ட் இந்த இடத்துல என்ன வரும்? சேம் லாஜிக். 0 3 -1 2. அண்ட் இங்க 0 6 -2 4. எத்தனை 0 ஆக்கிட்டோம்? 2 0 ஆக்கிட்டோமா? ரைட். இப்போ எதை நம்ம 0 ஆக்கணும்? இன்னும் இவனை தானே, 6 தானே. ரொம்ப சிம்பிளா ஆக்கலாம். என்ன ப்ரோ சொல்ற? கண்டிப்பா ஆக்கலாம் பாரு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்? ரோ 2 2ஆல மல்டிப்ளை பண்ணி ரோ 3ஓட மைனஸ் பண்ண போறேன்.
ரோ 2 ரெண்டால மல்டிப்ளை பண்ணா என்னது ரோ 2 இங்க என்ன இருக்கு 0 ஏன் 0 into 2 0 தான் 3 2s are 6 minus 2 4 ரோ 3 ஆல மைனஸ் பண்ண போறேன் so 0 6 minus 2 4 கரெக்டா இல்லையா பர்ஃபெக்ட்டா இல்லைனா இப்போ அப்படியே மைனஸ் பண்ணு 0 0 0 0 நாலுமே 0 கிடைச்சிச்சு இப்போ ஃபைனலா உன் ஃபைனல் ஆன்சர் மட்டும் நான் தனியா எழுதுறேன் நாலுமே 0 கிடைச்சதுனால இங்கே ஆன்சர் எழுதும் 1 1 1 3 0 3 minus 1 2 கீழே ஃபுல்லா 0 0 0 0 இதுதான் இது ப்ரோ எனக்கு ஒரு டவுட் நீங்க இந்த 3 தானே 0 ஆக்க சொன்னீங்க இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா 0 ஆயிடுச்சு இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது லாஜிக் படி உனக்கு இந்த 3 டெஃபினட்டா 0 ஆகும் மிச்சம் எது 0 ஆனாலும் உனக்கு ப்ராப்ளம் கிடையாது சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு 0 ஆக்கியிருக்கோம்ல இதோட பிளான் என்ன அர்த்தம்னா 3 இது இருக்குல்ல உனக்கு 3 படி மாதிரி இந்த 3 படியிலையும் உனக்கு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா உன்னோட ரேங்க் ஹையஸ்ட் இது இப்ப இது எத்தனை இது ஒரு படி இருக்கு 2 படி இருக்கு 3 படி இருக்கு 3 படி அதிகபட்சம் இருக்கு 3 படியிலயும் நம்பர்ஸ் இருக்கா கிடையாது ஏன்னா லாஸ்ட் படி ஃபுல்லா என்னது 0 அப்ப அந்த இடத்துல 2 படியில மட்டும் தான் உனக்கு நம்பர்ஸ் இருக்கு அப்போ உன்னோட ரேங்க் வந்து என்னதுன்னா ஃபைனல் ஆன்சர் 2 சோ நம்பர் ஆஃப் நான் 0 இருக்கணும் இந்த ரோல இதுதான் மேட்ரு 3 ரோ இருக்கு ஆனா 2 ரோல மட்டும் தான் நம்பர் இருக்கு மூணாவது ரோ ஃபுல்லா 0வா இருக்கிறதுனால ஆன்சர் 2 ஒருவேளை இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு நம்பர் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்பர் வந்தா கூட இங்க உனக்கு ரேங்க் என்னன்னு கிடைச்சிருக்கும்னா 3 இவ்வளவுதான் செகண்ட் மெத்தட் பக்காவா எல் ஷேப்ல எப்படி 0 ஆக்குறது எப்படி ரேங்க் ஈஸியா செகண்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சொல்லிட்டேன் இப்ப லாஸ்டா தேர்ட் क्वेश्चन போவோம் ப்ரோ இதுக்கே வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எப்படி ப்ரோ 1.3 4 5 எல்லாம் சொல்லி தர போறேன்னா நண்பா இது கத்துக்கிறது தான் மேட்ரு இதுக்கு அடுத்து வர்றதுதான் கட கட கடன்னு போயிடும் சரி இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் காஸ் ஜார்டன் மெத்தட் இதை கிட்டத்தட்ட ஒரு ஓவர்லோட் கொஸ்டின் கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் இது கேட்க ரொம்ப ரேர் கம்மி ஒன்றும் கிடையாது உனக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்து 5 2 சம்திங் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி குட்டி பெருசு எப்படி வேணா கொடுப்பாங்க இதை என்ன பண்ணுனா ஏ இன்வெர்ஸ் பண்ண கண்டுபிடிக்கணுமா என்ன மெத்தட்னா காஸ் ஜார்டன் மெத்தட்னு சொல்றாங்க இதுதான் தேர்ட் क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கோ நமக்கு ஏ இன்வெர்ஸ் ஒன் ஃபார்முலானாலே என்ன வரும் 1/a டிட்டர்மினன்ட் HA ஆனா இந்த மெத்தட் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா அதுக்கு பதிலா அவன் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் என்ன பண்ணா 5 1 4 இப்படி இருக்கு பக்கத்துல இப்படி போட்டு வச்சுக்கணும் இப்படி எழுதி வச்சுக்கணும் கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டினோட ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ரைட் சைடுல எழுதிக்கணும் 1 0 0 1 தெரியுதுல இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன் என்ன பண்ணணும்னா 5 2 1 4 இருக்க இந்த நம்பர் அப்படியே இந்த சைடு கொண்டு வரணும் என்ன ப்ரோ சொல்றேன் இந்த சைடு கொண்டு சேம் லாஜிக் நம்ம அங்க வந்து R1 into R2 இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் பாத்தியா R1 into 2 R1 into 3 மைனஸ் பண்ணிலாம் பண்ணோம் சேம் மாதிரி இங்கேயும் ஆபரேஷன் பண்ற பண்ணி 5 2 1 4 இந்த சைடு கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்பர் வேற மாதிரி இருக்கும் அந்த நம்பர் தான் உனக்கு A இன்வெர்ஸ் 1 ஓட ஃபைனல் ஆன்சர் இதுதான் அவரோட மெத்தட் என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த மெத்தடை பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை பிகாஸ் இது கேட்க சான்ஸே கிடையாது ஏன்னா இது ரொம்ப டஃப்பாவும் இருக்கும் எல்லாரையும் ஈஸியா பண்ண முடியாது ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ இதுதான் லாஜிக் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரைட்ல எழுதுறேன் உன் லாஜிக் பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க நம்பரை இந்த சைடு கொண்டு வரணும் எது மூலமானா இந்த ரோ ஆபரேஷன் மூலமா இவ்வளவுதான் ஆக்சுவலி இங்க இப்படி எல்லாம் நம்ம பண்ணல இன்டு 2 அந்த மாதிரி சம்திங் பண்ணிட்டு இருந்தோம் தட்ஸ் ஆல் ரைட் ஹேண்ட் சைட்ல கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உனக்கு என்ன புதுசா ஒரு நம்பர் உருவாகி இருக்கோ அதுதான் உன்னோட A இன்வெர்ஸ் 1 இது A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தட்ஸ் ஆல் இதோட 1.2 நிறைவடைகிறது இப்ப 1.3 முடிச்சிடலாமா இப்ப என்ன 5 நிமிஷத்துல இப்ப 1.3 முடிக்கிறாங்க செம்ம ஈஸியா இருக்கும் செம்ம ஜாலியாவும் இருக்கும் சொல்லித்தரேன் கேளு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நாம என்ன செய்ய போகிறோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதை 10th மேக்ஸ்ல இருந்து படிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள்
இனிமே நம்ம 1.3 ஆகட்டும் 1.4 ஆகட்டும் 1.5 ஆகட்டும் உங்களுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்றத பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. இது நீங்க 10th மேக்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஆனா 12th ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி தரேன் கவனி. ஒரு 3 இது வச்சுக்கலாம். 2x plus 3y minus z is equal to 9. X plus y plus z is equal to 9. 3x minus y minus z is equal to minus 1. That's all. இது ஒரு question. என்ன பண்ண போறோம்? இது ஒரு question for இது. இப்போ என்ன கேக்குறானா question என்னன்னா சிம்பிள். 1.3 பொறுத்தவரைக்கும் x y z நீ வந்து எனக்கு சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ என்ன y ஓட வேல்யூ என்ன z ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறான். இப்போ நம்ம 12th மேக்ஸ்லாம் யோசிக்காது. ஜெனரலா 10th மேக்ஸ் வச்சு இதை சால்வ் பண்ணனா நீ என்ன பண்ணுவ? சிம்பிளா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல நீ படிச்சிருப்ப. ஆனா அவன் என்ன சொல்லிட்டானா நீ பழைய மெத்தட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, 12th கொடுத்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 12th உனக்கு 3 மெத்தட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா சால்வ் பண்றதுக்கு கொடுத்துருக்கான். இந்த 3 மெத்தட் தான் 3 எக்ஸசைஸா இருக்கு. அதாவது 1.3, 1.4, 1.5. சிம்பிளா எப்படி பண்ணலான்றத சொல்லி தரேன் கவனி. முதல்ல உனக்கு இந்த இடத்துல ஏ மேட்ரிக்ஸ் எதுன்றத டிட்டர்மைன் பண்ண போறேன். நல்ல கவனி. இங்க நான் ஏ மேட்ரிக்ஸ் எழுதுறேன். எப்படி எழுதுறேன் கவனி. பாப்போம் எத்தனை பேரு நான் எழுதுற ஏ மேட்ரிக்ஸை ரியலைஸ் பண்றீங்க. தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட ஏ மேட்ரிக்ஸ். எதை நோக்கி நான் இதை எழுதியிருக்கேன்னு கவனிச்சு பாரு. 2 3 -1 1 1 1 3 -1 -1 பக்காவா எழுதியிருக்கானா? சோ நான் இந்த இடத்துல ஏ மேட்ரிக்ஸ்னு எழுதுறது x y z கோஎஃபிஷியன்ட் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். அப்ப பி மேட்ரிக்ஸ் எழுதுறேன் பாரு. பி மேட்ரிக்ஸ் சூப்பரா எழுதுறேன் பாரு. ரொம்ப ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்களா? என்ன ப்ரோ இதை நானே கண்டுபிடிச்சிட்டேன். பி நீ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் எழுதிருக்கேன். சோ ஏனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எழுதணும், பினா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எழுதணும். இந்த ரெண்டோட கூட சேர்த்து x ஒன்னு எழுதணும். இது ஒரு மேட்ரிக்ஸ் x y z. ஆல்மோஸ்ட் பி மாதிரி தான் x இருக்கும், ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் மெத்தட சொல்லிடுறேன், நீயே ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சுப்ப. அவ்வளவுதான், முடிய போகுது இந்த மெத்தட். என்ன ப்ரோ அழிச்சிட்டு அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் எது ஏ மேட்ரிக்ஸ் எது பி மேட்ரிக்ஸ் தெரியணும்காக எழுதுறேன். இப்போ ஃபார்முலா என்ன தெரியுமா இந்த மெத்தடுக்கு? ax is equal to b. ஸோ x is equal to a inverse 1 b. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தட் உனக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இந்த மெத்தட் பேர் என்னன்னு நான் இன்னும் சொல்லல பத்தியா. இதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஏன் இன்வர்ஷன் மெத்தட்னா இங்க a inverse 1 ஃபார்முலால வருது, அதனால. இப்போ நல்லா கவனி, a மேட்ரிக்ஸ் என்ன இருக்கு நான் எப்படி எழுதணும் சொல்லி கொடுத்துறேன். a இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி? 1/a determinant RGA. B டைரக்டா உனக்கு நான் கண்டுபிடிக்க சொல்லிட்டேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா x மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? x y z இப்படி இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் உனக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். தட்ஸ் ஆல் அபவுட் 1.3. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் மொத்த எக்ஸசைஸுமே இருக்கும். உனக்கு நான் பக்காவா சொல்லி கொடுத்துறேன் இந்த மெத்தட். லாஜிக்கலி இந்த ax is equal to b, x is equal to a inverse 1 b. லாஜிக் படி உனக்கு இந்த a inverse 1னா என்னன்னு தெரியணும், b மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியும். ஃபைனலா இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி உனக்கு 3 வேல்யூ கிடைக்கும். அந்த 3 வேல்யூ தான் x y z. தட்ஸ் ஆல். சரி, இப்ப இதே क्वेश्चனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது 1.4. क्वेश्चन மாத்தலையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி விடுங்க, சும்மா இந்த क्वेश्चனை வச்சு சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். சோ இந்த क्वेश्चन பேரு இந்த மெத்தட் பேரு கிராமர்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல பப்ளிக்ல இந்த क्वेश्चन வராம இருக்கவே இருக்காதான். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அதிகமா கேட்கறதே கிடையாது. பட் எனிவே தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன பண்ணுன்றத சொல்றேன். அகைன் மேட்ரிக்ஸ் எழுதி பார்ப்போம். இப்ப அகைன் இது என்ன மேட்ரிக்ஸ் கண்டுபிடி பார்ப்போம். ப்ரோ என்ன மறுபடியும் ஒரே மெத்தட் சொல்லி கொடுத்தார போறியா? இல்லடா, இது இன்னொரு மெத்தட், கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான், ஆனா ஈஸியா இருக்கும். இங்க என்ன எழுதியிருக்கேன்? ஏ மேட்ரிக்ஸ். இங்க என்ன எழுதியிருக்கேன்? பி மேட்ரிக்ஸ். நடுவுல ஏதோ ஜனாதிபதி கோடு மாதிரி போட்டு வச்சிட்டேன். எதுக்கு போட்டிருக்கேன்னு சொல்றேன், நல்லா கவனி. இப்ப இதுக்கு 3x3க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும்.
டிட்டர்மினேட் எடுத்து உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை டெல்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், டெல் ஒய் கண்டுபிடிக்கணும், டெல் ஜெட் கண்டுபிடிக்கணும். டெல் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டேன். ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் தான் டெல். ஆனா டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இது ஃபுல்லா எக்ஸ், கவனிச்சு பாரு. 2x 2, x 1, 3x 3. இப்ப டெல் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 1 3 அழிச்சிடணும். அழிச்சிட்டு இந்த சைடு யார் இருந்தா 9 9 -1 இருக்குல்ல. இப்ப இவனுங்களை வச்சு டிட்டர்மினேட் எடுக்கணும். இதுதான் டெல் எக்ஸ். சூப்பர் ப்ரோ. அப்ப டெல் ஒய் எப்படி ப்ரோ அப்படின்னா சேம் லாஜிக். நான் செகண்ட் சொல்லி கொடுத்துறேன், கவனிச்சுக்கோ. 2 1 3. இந்த சைடு என்னச்சு 9 9 -1. டெல் ஒய் எப்படி சாரி டெல் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இவனுங்களை அழிச்சிடணும். அதுக்கு பதிலா யாரை பண்ணணும்னா 9 9 -1. இதுதான் டெல் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இப்ப இவங்களுக்கு டிட்டர்மினேட் எடுக்கணும். ஜஸ்ட் இவங்களை மறைச்சிக்கிட்டு இவங்கள டிட்டர்மினேட் எடுக்கணும். இப்ப அப்ப டெல் ஜெட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இவனை அழிச்சிட்டு இந்த 9 9 -1 இங்க போட்டுறணும். போட்டுட்டு இந்த மூணுத்துக்கு டிட்டர்மினேட் எடுத்துட்டானா டெல் ஜெட் கிடைச்சிடும். சரி ப்ரோ, கடைசி வரைக்கும் எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கலையா அப்படின்னா சிம்பிள். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல். அப்ப ஒய் எப்படி கண்டுபிடிப்ப? டெல் ஒய் டிவைடட் பை ஒய். இதுதான் ஆச்சு. இப்ப கவனிச்சுப்ப, இந்த டெல் எக்ஸோட வேல்யூ இந்த டெல்லோட வேல்யூ டிவைட் பண்ணிட்டேன்னா எக்ஸ் கிடைச்சிடும். எப்படி? இந்த டெல் கேன்சல் ஆகி எக்ஸ் கிடைச்சிடும். சும்மா சொல்றேன், உனக்கு ஜஸ்ட் அந்த ஆன்சரை நீ டிவைட் பண்றனா உனக்கு எக்ஸ் கிடைச்சிடும். இங்க ஆன்சரை டிவைட் பண்றனா உனக்கு ஒய் கிடைச்சிடும். அண்ட் லாஸ்ட்லி அங்க டிவைட் பண்றனா உனக்கு ஜெட் கிடைச்சிடும். இதுதான் ஃபோர்த், ஐ மீன் அந்த 1.4 ஓட வேல்யூ. தட்ஸ் அபவுட் 1.4. அண்ட் ஃபைனலி இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? லாஸ்ட் மெத்தட்க்கு வந்தாச்சு. பத்தியா, முதல் எக்ஸசைஸ்க்கு தான் அவ்வளவு நேரம். அடுத்து வர எக்ஸசைஸ் கட கட கடன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா இதான் மேட்டர். இதுக்கு என்ன பண்ணு தெரியுமா? இது இன்னும் ஈஸி. என்ன பண்ணணும்னு சொல்லி தரேன், கவனி. ப்ரோ, நீ மெத்தட மாத்தவே இல்லையா? இந்த தடவை அச்சசில போன மெத்தட் பாக்குற மாதிரியே இருக்கிற ப்ரோ அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் கிடையாதுடா. இந்த இடத்துல இந்த மெத்தடுக்கு பேர் என்னதுன்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட். நான் முதல்ல பார்த்தது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ஃபார்முலா காமிச்சேன். அதுக்கடுத்து கிராமர்ஸ் ரூல்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா காமிச்சேன். இது காசியன் எலிமினேஷன் மெத்தட். சிம்பிள். இந்த மெத்தட் 1.2 ரெப்ரசென்ட் பண்ணும். என்ன பண்ணோம்னா இப்படி கோடு போட்டனாலே எல் ஷேப்ல 0 ஆக்கணும். இவனுங்களை 0 ஆக்கிடு. 0 ஆக்கிட்டானா உனக்கு வேல்யூ இங்க மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? இப்ப எப்படி எழுதணும்னா z is equal to இங்க என்ன வேல்யூ இருக்கோ இது. சரி, உனக்கு புரியலன்னு வைங்க, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். என்ன பண்ணலாம்? let us take, நான் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 0 ஆக்கிட்டோம். இந்த இடத்துலயும் 0 இருக்கு, இந்த இடத்துலயும் 0 இருக்கு, இந்த இடத்துலயும் 0 இருக்கு. சும்மா அசம் பண்ணிக்கோன்ற. இப்ப இதுதான் உனக்கு 0 ஆக்கி கிடைச்ச ஒரு ஆன்சர். எல் ஷேப்ல 0 ஆக்கியாச்சு கொடுத்த கொஸ்டின். சும்மா அசம் பண்ணிக்கோ. இப்ப எப்படி எழுதுனா இங்க என்ன இருக்கு? -1. -z is equal to -1 ஈக்குவல் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் y plus z is equal to 9. இப்படி எழுதணும். அண்ட் ஃபைனலி மேல என்ன இருக்கு? x 2x plus 3y minus z is equal to 9. கரெக்டா இல்லையா? இப்படிதான் எழுதணும். இப்ப இதுல இருந்து z வேல்யூ கண்டுபிடிப்பேன். இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணா y கிடைக்கும். y-யும் z-யும் இங்க சப்ஸ்டிட் பண்ணா x கிடைக்கும். and that's it about the 1.5 Gaussian elimination method. என்ன பண்ணணும்? சிம்பிளா L ஷேப்ல 0 ஆக்கிட்டு z equal this, y and z equal this, x y z equal this அப்படின்னு சொல்லிட்டு z ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணா y கிடைக்கும், y and z இங்க சப்ஸ்டிட் பண்ணா x கிடைக்கும். இதுதான் மேட்டர். இவ்வளவுதான். 5 மெத்தட் சொல்லி கொடுத்துறேன். சொன்ன மாதிரியே 1.5 வரைக்கும் நான் பக்காவா சொல்லி கொடுத்துட்டேன். சோ இந்த வீடியோ நீ முழுசா பார்த்தேன்னா நீ மே மந்த் லீவ்ல ஒண்ணுமே படிக்கலனாலும் இப்ப நீ 5 எக்ஸசைஸா பக்காவா சூப்பரா உனக்கு நான் மெத்தட சொல்லி கொடுத்துருக்கேன். நீ கொஞ்சம் ஒரு 2-3 சம்ஸ் நீ போட்டு பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நீயே பிராக்டிஸ் ஆயிடும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. ஓவர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ கேட்டீங்கன்னா இதுல எந்த கொஸ்டின்ஸும் கிடையாது. ஜஸ்ட் நீ ஓன் மெத்தட்ல நீ பாட்டு சால்வ் பண்ண வேண்டியதான், வேற ஒண்ணுமே கிடையாது இந்த சாப்டர்ல. ஓகேவா? ஸோ இன்னும் 1.6 and 1.7 இருக்கு. பக்காவும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனது. ஸோ until then it's Girish
ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா.